ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் வித் ஷைன் யுவர் மைண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மூளையோட மைய பகுதியான லிம்பிக் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். லிம்பிக் சிஸ்டத்துல என்ன இருக்கு, ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னா, அதுலதான் நம்மளுடைய உத்வேகம் கொடுக்கறது, நமக்குள்ள ஏற்படுற பயம் வர்றது, நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கான நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதுல ரொம்ப ரீசன்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து நினைவாற்றல் தன்மை, லாங் டைம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்னா அது எப்படி என்ன பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த மூளையோட மையப்பகுதியில தான் அடங்கியிருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் லிம்பிக் சிஸ்டம். அதுல என்னென்ன இருக்குன்றதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எஸ், லிம்பிக் சிஸ்டம் இது கொஞ்சம் மூளையோட நடுப்பகுதி மையப்பகுதி கொஞ்சம் டீப்பா உள்ள போறது அப்படின்றது தான் இதுல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ லிம்பிக் சிஸ்டம்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் பிரெயின் ஸ்ட்ரக்சர் தட் பிளேஸ் எ க்ரூசியல் ரோல் இன் அவர் உணர்ச்சிகள், நடைமுறைகள், நம்மளுடைய அறிவாற்றல் திறன்கள், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரோல் பண்றது இந்த லிம்பிக் அமைப்பு தான் இருக்கு. ஸோ இதை மேஜரா வந்து ஒரு உணர்ச்சி கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், நம்மளுடைய பயம், நம்மளுடைய நம்மளால என்ன முடியும் என்ன முடியாது, இது எல்லாமே தீர்மானிக்கிற இடம் இதுதான். ஸோ அதனாலதான் இந்த ஸ்பெசிபிக்கா டீப் இருந்தாலுமே கூட நமக்கு தேவை அப்படின்றதுனாலதான் இந்த லிம்பிக் சிஸ்டத்தை பத்தி இப்ப பாக்குறோம். ஸோ இதுல மேஜரா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பேசல் கேங்லியா, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், அமிக்டலா, ஹிப்போகாம்பஸ், ஜிங்குலேட் கைரஸ், இதெல்லாம் வந்து ஒன்னொன்னு. இப்ப பாரு, ஜென்ரலா இதெல்லாம் எது எதுக்கு உதவுது அப்படின்னா, ஜிங்குலேட் கைரஸ்னா ஒரு ஆட்டோனமிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது கண்ட்ரோல்ல பாத்துக்குது. ஹிப்போகாம்பஸ் அப்படின்றது கீழே இருக்கு பாருங்க. ஹிப்போகாம்பஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு ரீசன் மெமரிஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்றது, ஒரு நினைவாற்றல வந்து ஒரு பர்மனண்டா ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவு வைக்கணும் ஆழ்மனதுல அப்படின்னா ஹிப்போகாம்பஸ் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்குது. அமிக்டலா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஒரு அக்ரெசிவாவோ பயமாவும் பதற்றம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அமிக்டலா தான் பொறுப்பேற்றுக்குது. ஸோ மற்றபடி ஹைப்போதலமஸ் தலாமஸ்லாம் வந்து பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து நிறைய கிளான்ஸுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்றது, இதெல்லாம் வந்து ஹைப்போதலமஸ் இதுல இருக்கு. ஸோ லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய கீ காம்பனண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு, அமிக்டலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் லைக் ஃபியரு, பதற்றம், குழப்பம், ஒரு மாதிரி அக்ரெசிவா இது பண்றது. இட் அட்டாச்சஸ் எமோஷனல் கண்டென்ட் டு மெமரிஸ். இது நம்ம நினைவுகளோட என்ன சொல்றது, ஒரு சில நினைவுகளோட கனெக்ட் பண்ணி அதுவா ஒரு எமோஷனை கிரியேட் பண்றது, அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதுதான் பண்ணுது. உதாரணமா பாம்பு பார்க்கும்போது ஒரு பய உணர்ச்சியை உருவாகுது இல்லையா, திடீர்னு ஒரு சடனா ஒரு பாம்பு நீங்க நினைக்கும் போதே அது ஒரு பயம் உருவாகும்ல. ஸோ ஆக்சுவலி பாம்பு இருக்காது, பாம்புன்னு பேரை கேட்டாலோ இல்ல பாம்புன்ற ஒரு பிக்சரை பார்த்தாலுமே கூட நமக்கு ஒரு ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மள வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து அமிக்டலா பண்ணுது. அடுத்ததா ஹிப்போ காம்பஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, நியூ மெமரிஸ் எல்லாம் வந்து இப்போ ஏதாவது மனப்பாடம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இப்போ காலேஜில் இல்லை படிக்கிறது ஏதாவது மெமரி பண்ணணும், பதிய வைக்கணும், மனசுல பதிய வைக்கிறதுன்றாங்களே. ஸோ அந்த மாதிரியான உணர்ந்து படிக்கிறதுன்னு ஒரு எமோஷ்னலா உணர்ந்து படிக்கும்போது அது பர்மனண்டாவே வந்து தங்க ஆரம்பிச்சிடும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டிரைவிங் கத்துக்கிறீங்க, டூ வீலர் சைக்கிள் ஓட்ட கத்துறீங்கன்னா ஆரம்பத்துல வந்து கஷ்டமா இருக்கும், பட் ஒன்ஸ் பதிஞ்சிச்சுன்னா அதுவா அப்படியே மைண்ட்ல நின்றுடும்ல. அது இன்னொரு எக்ஸாம்பிள்னா, ஒரு புதுசா ஒரு சிட்டிக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எப்பயோ போயிருக்கீங்க வந்திருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு புதுசா போகும்போது பழைய நினைவுகள்லாம் வந்து போகல. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நமக்கு உதவி பண்றதுக்காக தான் இப்போ கம்பெக்ஸ் செயல்படுது. அதை தாண்டி ஜிங்குலேட் கைரஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோனமிக் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் ரோல் பண்ணுது. அதை தாண்டி ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பச்சாபத்தோட ஒரு பரிதாபப்படுறது அனுதாபப்படுறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுதாபம் தான் எம்பத்தி. அந்த மாதிரி ரோல்ல வந்து ஜிங்குலேட் கேரட்ஸ் வந்து அஹ், புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு பதிலளிக்கிறதுக்கு உதவுது. அதை தாண்டி மெமலரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு லாங் டைம் என்ன சொல்றது பர்டிகுலரி ஸ்பேஷியல் மெமரி. நீங்க ஒரு வழக்கமான பாதையில ஃபெமிலியரான வழியில செல்லும்போது உங்களுடைய அந்த இடஞ்சார்ந்த விஷயங்களை இப்போ ஒரு ஏரியால போறோம், அந்த இடத்துல டீ கடை இருக்கு, அந்த இடத்துல அந்த உணர்வு ரீதியா அந்த இடத்துல அது டேஸ்டா இருக்கும், அந்த ஏரியாவில் அது டேஸ்டா இருக்கும், அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு லாங் டைம் மெமரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்ன்றது வந்து முன்புறணி, என்ன சொல்றது, இது வந்து செரிபரம் பகுதியை சேர்ந்தது. செரிபரம், செரிபெல்லம் அண்ட் பிரெயின் ஸ்டெம் 3 பகுதி இருக்கு. ஸோ செரிபரத்துல வந்து இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் பெருமூளை எல்லாம் வந்து, செரிபெல்லம்ன்றது வந்து இந்த லிம்பிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். பிரெயின் ஸ்டெம்ன்றது வந்து சிறுமூளை இந்த கீழ்ப்பகுதியில் வருது. ஸோ இந்த ஏற்கனவே இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் வேற ஒரு வீடியோவில் நினைக்கிறேன். இந்த இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தான் வந்து உங்களுடைய பகுத்தறிவு, டிசிஷன் மேக்கிங், அதாவது எது ரைட்டா ராங்கு, டிசிஷன் மேக்கிங், கால்குலேட்டிங் மைண்ட் செட்டு, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அமிக்டலா வந்து பழைய மெமரிஸை டிபெண்ட் பண்ணி ஒரு எமோஷனை வெளிப்படுத்தும். ஜிங்குலேட் கேரேஜ் வந்து அந்த அனுதாபத்தில் வந்து சரியான இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி அனுதாபப்படும். ஹிப்போ காம்பஸ் வந்து மெமரிஸ் வந்து பதிவு பண்ணும், நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆக்டிவிட்டி மாதிரி. மெமலேரியன் பாடி வந்து லாங் மெமரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு போனோம்னா ஸோ அந்த டேஸ்ட் முதற்கொண்டு வச்சுக்கும் மனசுக்குள்ள. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைந்து டிசைட் பண்றதுல வந்து கிங்கா செயல்படுறது வந்து இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தான். ஸோ ஏன்னா இது வந்து வெளிப்புற விஷயங்கள் வந்து 5 சென்சஸ் மூலமா நம்ம நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரியான ரைட்டர் ராங்னு நன்மை தீமைகளை எடை போட்டு கரெக்டான டிசிஷனை சாய்ஸ் பண்றது வந்து இந்த ப்ரீஃப்ராண்டல் பகுதி தான். அனதர் இந்த லிம்பிக் அமைப்போட ஃபைனல் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னாக்கா ஒரு பயம், இல்லைன்னா ஒரு ஒரு இது மாதிரி தான். இந்த பாம்பு இருக்குன்னா ஒன்று ஓடணும் இல்லைன்னா அடிக்கணும், நாய் துரத்துதுன்னா ஒன்று ஓடணும் இல்லைன்னா அடிக்கணும், ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் வந்து இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்னும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக வந்து பயம், அக்ரெசிவாக இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், இதய துடிப்பு, ரத்த அழுத்தம், உடல் வெப்பநிலை, அந்த மாதிரி நிறைய ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துது. ஸோ தி லிம்பிக் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் ஆட்டோனமிக் ப்ராசஸ் லைக் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் அண்ட் பாடி டெம்பரேச்சர். நீங்கள் மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்கள் லிம்பிக் அமைப்பு உங்களுடைய இதய துடிப்பு, ரத்த அழுத்தத்தை அதிகரித்து உங்கள் உடலை செயலுக்கு தயார்படுத்தும். ஸோ இந்த அமிக்டலான்றது வந்து நாட் ஓன்லி பேட் தவறான எதிர்மறையான விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, அதை உத்வேகப்படுத்துகிற முறையில் அதை ஹேண்டில் பண்ணும்போது அதை நமக்கு சாதகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமா நமக்கு வந்து உத்வேகம் பெற்று நம்ம வந்து பாசிட்டிவான லைஃப்ல க்ரோத் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ சமீபத்திய ரீசன்ட் மெமரிஸ் வந்து லிம்பிக் அமைப்புல புதிய நினைவுகளை, மெமரிஸை ஒருங்கிணைக்க உதவுகிறது. முக்கியமா எமோஷனல் மற்றும் இடம் சார்ந்த நினைவுகள் இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு உதவுது. எப்படி சொல்றதுன்னா, புதுசா போறோம் தெரியாது, அடுத்த வாட்டி போகும்போது சிலது அந்த ஏரியால என்ன இருக்குன்னு தெரியல, ரூட்ல இருந்து கடைகள்ல இருந்து எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அதுவா மெமரி பண்ற எல்லா விஷயமும் இதுக்குள்ளதான் நடக்குது. ஸோ லிம்பிக் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் கிரியேட் கன்சாலிடேட் நியூ மெமரிஸ், எஸ்பெஷலி எமோஷனல் அண்ட் ஸ்பெஷல் மெமரிஸ். உதாரணமாக புதிய தகவல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் லிம்பிக் அமைப்பு அதை நீண்ட கால நினைவாக மாற்றி உறுதிப்படுத்த உதவுகிறது. ஸோ லாங் டைம் மெமரி அப்படின்னும் போது
அஹ், உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்து எங்கேயோ ஒரு நாள் ஏதோ மறந்துட்டேன், அது எப்படி, ஸோ உள்ளுக்குள்ள இருந்து அங்க வச்சேன் இங்க மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், இல்ல சின்ன வயசுல நடந்த விஷயங்களாகட்டும், லைஃப் லாங் ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல நல்ல நினைவலைகளை வந்து சேமிச்சு வச்சு அதை நம்ம கேட்கும் போதோ இல்லை நமக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போதோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டான அந்த டயத்துக்கு, ஐயோ இதே மாதிரி அங்கே ஒன்று அனுபவிச்சல சூப்பராக இருந்ததுல, ஐயோ இது மாதிரி அங்கே ஒன்று இருந்தது ஆபத்து, ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள அடுக்கில் வச்சிருந்து அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி வெளியே விடும். அண்ட் ஃபைனலி பர்சனாலிட்டி மெயின்டெனன்ஸில் வந்து நம்மளுடைய இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து மிக மிக எமோஷனல் ரியாக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி, பர்சனாலிட்டி ட்ரையட்ஸ், டெவலப்மெண்ட்ஸு, ரெகுலேஷன்ஸ், லிம்பிக் சிஸ்டம் வந்து பங்களிக்குதுன்றது தான். The limbic system contributes to the development, regulation, personality traits such as emotional reactivity and impulsivity. நீங்கள் ஒரு சவாலான சேலஞ்சிங்கான ஒரு சூழலை சந்திச்சுக்கும் போது அதுக்கு தகுந்த உணர்ச்சி பூர்வமான பதிலை உங்களுக்கு உத்வேகத்துக்கு கொடுத்து உங்களுடைய நடத்தைய வழிநடத்த உதவுகிறது அப்படின்றது தான். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு எந்த ஒரு கோல் அடையணும்னா கூட ஏன் அடையணும் அப்படின்னு ஒரு எமோஷன், ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்கணும். அந்த உத்வேகம் இருந்தாதான் அந்த கோலை நோக்கி அவங்கள மூவ் பண்ணும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து இந்த லிம்பிக் சிஸ்டம் உதவுது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். எண்ட் ஆஃப் தி ரிசல்ட், ஷைன் யுவர் மேக்ஸ் ஷைன் யுவர் மைண்ட்னா இவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே லைக் இன்ஸ்ட்ருமெண்ட், உறுப்புகள், அதன் மூலயமா அது ரோலை செய்யுது. அது தெரியாம நீங்க அது வலையில விழுந்துடக்கூடாது. அமிக்டலாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம சில பிஹேவியர்ஸ் பண்ணணும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க வைக்கணும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுக்காக மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஸ்டாப் டெக்னிக் பண்ணலாம், நிறைய இது மாதிரியான டெக்னிக் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சேனல்லையும் போடுறோம், அடுத்து வர வீடியோக்கள்லையும் வரும். ஸோ இது சயின்டிஃபிக், இது வேணுமா வேணாமா அதை தாண்டி இதெல்லாம் இதுதான், இதுக்கு இப்படி நீங்க ரியாக்ட் பண்ணலாம். ஒரு ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆகட்டும், டிசிஷன் மேக்கிங்ல ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றவங்க எல்லாருக்குமே இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா பார்க்கணும். ஓ நம்ம கோவம் வருதா, அமிக்டலா ஏதோ ப்ரெஷர்ல இருக்கு, அது என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்ஸ்டன்டா பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்டார்பின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் வாக் பண்ணலாம், ஒரு ஆசுவாசப்படுத்திக்கலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம பாடியை, அதனுடைய உறுப்புகளை நம்ம அனுபவிச்சு அதை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கான எதை எங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல்ல. இப்போ ஒரு டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு எந்த ரேஞ்சில் எத்தனாவது கீர் போடணும், எங்க ஹார்ன் அடிக்கணும், எங்க ஹார்ன் அடிக்கூடாது, எங்க ரேஸை மிதிக்கணும், எங்க கிளச்சை பிடிக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பார்ட்டு, பிரெயின், இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இதுக்காக இப்படி இப்படிலாம் வேலை செய்யுதுன்னும் போது அந்த அவேர்னஸோட நீங்க இது பண்ணும்போது நீங்க ஈஸியா வந்து போய் எமோஷன்ல விழுந்து உங்களை நீங்க தொலைச்சிடாம, உங்க எதிர்காலத்தை தொலைச்சிடாம, ஒரு அவேர்னஸோட விழிப்புணர்வோட உங்க எதிர்காலத்தை நீங்களே எமோஷன்ஸ்ல விழுந்துடாம சக்சஸ்ஃபுல்லா எந்த இடத்துல எந்த எமோஷன்ஸை நீங்க வர வைக்கணுன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்கணும்.